ஹைடா நமசிவாய. இன்றைக்கு அம்மாவோட வாழ்வும் வாக்கும் பாகம் 21 பார்ட் 2. பாலகோபால், அதாவது சுவாமி அமிர்தஸ்வரூபானந்தபுரி அவர் அந்த மற்ற பெயர், சுவாமியிட அந்த பெயர். பாலகோபால் பிறந்த இடம் ஹரிப்பாடாகும். சிறுவயது முதல் பாலகோபாலின் மனம் உலகியல் அன்புக்கும் மேலான நமது சங்கல்பத்திற்கும் அப்பாற்பட்ட ஏதோ ஒன்றை தேடி அலைந்து கொண்டிருந்தது. எங்கோ தொலைந்து போன தானறியாத தாயின் மிக தூய்மையான அன்புக்காக அந்த இதயம் துடித்து கொண்டிருந்தது. BA தேர்வு முடிந்து வீட்டிலிருந்த சமயத்தில்தான் பாலு அம்மாவை பற்றி கேள்விப்பட்டார். அம்மாவை காண முதலில் அவ்வளவு விருப்பம் ஒன்றும் தோன்றவில்லை. பஜனை பாடுவதற்காகவாவது வருமாறு நண்பர்கள் கட்டாயப்படுத்திய பொழுது தேர்வு சரியாக எழுதாத காரணத்தினால் தேர்வில் வெற்றி பெறுவேனா என்ற அம்மாவிடம் கேட்கலாமே என நினைத்து அவர்களுடன் செல்வதற்கு ஒப்புக்கொண்டார். சும்மா திருப்திப்படுத்துவதற்காக தேர்வில் வெற்றி பெறுவாய் என்று அம்மா கூறினாள். இது வெறும் நடிப்பு என்றும், அதற்கு பதில் நீ ஒன்றும் எழுதாத பொழுது வெற்றி பெறுவது எங்கனம் என்று உண்மையை சொன்னால் இதில் ஏதாவது பொருள் இருக்கின்றது என்றும் நம்புவது என மனதுக்குள் தீர்மானித்து கொண்டார். 1979 வருடம் ஜூன் மாத ஆரம்பத்தில் அரை மனதுடன் வள்ளிக்காவை அடைந்தார். தூரத்தில் இருந்து அம்மா பாடும் அம்மே பகவதி நித்யகன்யை தேவி என்ற பாடல் கேட்டது. அந்த இசையிலும் அச்சூழ்நிலையிலும் ஒரு அலௌகீக சக்தி நிறைந்திருந்தது. கல்லூரியில் சிறந்த பாடகன் என்று பெயரெடுத்திருந்த பாலுவும் பஜனையில் பங்கெடுத்தார். பாவ தரிசனம் ஆரம்பித்தது. தரிசனம் பெறுவதற்காக கோயிலுக்குள் சென்ற பாலுவின் பூர்வ மத்தியில் அம்மா தம் விரலால் அழுத்தினார். அந்த ஸ்பரிசத்தின் பலன் வார்த்தைகளால் விளக்க முடியாததாக இருந்தது. மனம் தேசகால எல்லைகளின்றி எங்கோ சென்று லயித்தது. சுமார் 3 மணி நேரம் கடந்திருக்கும். மகனே, நான் என்றும் உன் அம்மா, நீ என் மகன் என்ற அன்பும் கருணையும் நிறைந்த அம்மாவின் குரல் காதில் அமுதத்தை பாய்ச்சியது. அம்மா தொடர்ந்து, நீ பாடுவதை கேட்ட பொழுது இந்த நாதம் இறைவனோடு இணைய வேண்டிய நாதம் என்பதும் நீ அம்மாவுடைய மகன் என்பதும் அம்மாவுக்கு புரிந்தது. அப்போதே அம்மா உன் அருகில் வந்து உன்னை அம்மாவுடன் இணைத்து கொண்டேன் என்று சொன்னார். அம்மா, உங்கள் மகனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று மட்டும் பிரார்த்தித்த பாலுவிற்கு அன்றே அம்மா மந்திர தீட்சை நல்கி அருள் புரிந்தார். முதல் தரிசனமே பாலுவிடம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. வீட்டுக்கு திரும்பிய போதும் மனம் அம்மாவிடமே லயித்திருந்தது. மனதில் அம்மாவை பற்றிய சிந்தனைகள் நிறைந்தன. உண்ணவில்லை, உறக்கமும் இல்லை. என்றோ எங்கோ மறந்துவிட்டு பல யுகங்களுக்கு பின் மீண்டும் கிடைத்த கனிவும் அன்பும் நிறைந்த அம்மாவின் இனிய புன்னகை இனிமை நினைவாக மாறியது. கடந்த காலங்களின் நினைவிலிருந்து அடியோடு அகற்றிய அந்த தெய்வீக பேரலில் இடைவிடாத தியானமாயிற்று. முதல் தரிசனத்தின் பொழுது நீ வெற்றி பெறுவாய் என அம்மா சொன்னது போல பாலு தேர்வில் வெற்றி பெறுவார் என்பது நம்ப இயலாததாக இருந்த பொழுதும் அப்போது மனதில் ஏற்பட்டிருந்த அனுபவங்களுக்கு முன்னால் இது எந்தவித முக்கியத்துவமும் இல்லாததாக ஆயிற்று. உடலால் தூரத்தில் இருந்தாலும் அம்மாவின் திவ்ய சாநித்தியத்தை நேரில் அனுபவித்த பல சந்தர்ப்பங்கள் பாலுவுக்கு வாய்த்தன. உடலையும் மனதையும் மறந்து பரம பிரேமை வாரி வழங்கும் பரமானந்தத்தில் லயித்த எத்தனையோ புனிதமான அனுபவங்கள், சொல்ல சொல்ல தீராத கதைகள், ஆன்மீக அனுபூதியின் எண்ணற்ற அருட்காட்சிகள். இதனிடையில் குடும்பத்தாரின் கட்டாயத்தின் பேரில் சில நிறுவனங்களில் வேலை செய்ய முயற்சி செய்தார். என்றாலும் அம்மாவிடம் ஒருமுகப்பட்ட மனதுக்கு அவை ஒன்றும் ஒத்துக்கொள்ளவில்லை. அம்மாவை கண்ட நாள் முதல் வீட்டுடன் தனக்கு இருந்த உறவை குறைத்து கொண்டு பெரும்பாலான நேரத்தை ஆசிரமத்திலேயே செலவிட்டார். வெகு விரைவில் வேலையை விட்டுவிட்டு 1979 வருட இறுதியில் ஆசிரமத்திலேயே தங்கி சாதனை செய்ய ஆரம்பித்தார். அம்மாவின் ஆலோசனைப்படி 1981 பாலு MA தத்துவம் தேர்வு எழுத தயாரானார். படிப்பதற்காக சிறிது காலம் கொல்லத்தில் தங்கினார். அம்மாவை பிரிந்த துயர் தாங்காத காரணத்தினால் அவரால் படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை. தன் துயரத்தின் பிரதிபலிப்பை இயற்கையிலும் மாலையிலும் கண்ட பாலுவின் மனோபாவம் ஒரு பாடலாக உருவெடுத்தது.
சோகம் இது ஏன் மாலையே நீயும் நினைவெனும் கரையில் அலைகின்றாயோ, சிந்தூர வண்ணத்தில் கொளித்து நிற்கும் நின் உள்ளத்திலும் சோகத்தீ எரிகிறதோ, உண்டோ உனக்கும் ஒரு அம்மா இதுபோல், அதோ கண்டாயோ நீயும் அந்த அன்பு நிலவை, கண்டால் நீயும் சொல்வாயோ, சோகத்தால் பேச இயலாத எந்தன் செய்தியை நல்குவாயோ, நீ பூவிதழ்களை மாலையை சொல்வாயோ, என்னுடைய வந்தனங்களை போய் வரும்பொழுது சொல்வேன், என்னுடைய கடந்த வசந்தத்தின் நல் கதைகளை. அம்மாவை காண அந்த மகன் துடித்தான். ஒரு நாளில் வருவாயோ, இதய திருக்கோயிலில் ஒரு நாளும் அணையாத தீபத்துடன், அதற்காக இந்த அடிமை அலைகிறேன் அம்மா. அலௌகிகமான ஆனந்தமே, உயரங்களில் நான் உமையை தேடி உருகிடும் சித்தமாய், தழுவிடும் நின் கரமலராய் தேவி தருவாயோ, நின் கிருபை இனியும் தகர்கிறேன் நான், தளராமல் தணல் அருள்வாய் என் தாயே, என்னுள்ளில் நீ குடிகொள்கிறாய் என்றாலும் அதை அறிகின்ற நாள் வருமோ. இத்தகைய மனநிலையில் படிப்பில் கவனம் செல்லவில்லை எனில் அதில் அதிசயப்பட ஒன்றுமில்லை. கடைசியில் தேர்வு எழுத திருப்பதிக்கு புறப்பட வேண்டிய நாள் வந்தபொழுது அம்மா அழைத்தார். நீ நாளை தேர்வு எழுதப் போகிறாய் அல்லவா, நீ அவ்வளவு நேரம் படிக்காமலே நீ அவ்வளவு நேரம் படிக்கலாமே என நினைத்து அம்மா உனது பயணத்துக்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்து வைத்து விட்டேன் என்றபடியே வேட்டி, சட்டை, துண்டு, சோப்பு, சீப்பு, எண்ணெய் முதல் பல் தேய்க்க உமிக்கறி வரை கவனமாக எடுத்து வைத்த பையை திறந்து காட்டிய அம்மா எதையாவது எடுத்து வைக்க மறந்து விட்டேனா என்பதை தெரிந்து கொள்வதற்காகவே உன்னை அழைத்தேன் என்றார். என் அம்மாவும் அந்த பையில் ஏறி உட்கார்ந்து கொள்வீர்களா என்று கேட்க வேண்டும் என பாலுவுக்கு தோன்றியது. ஆனால் இதயம் துக்கத்தால் தவிக்க வார்த்தைகள் தொண்டையில் தடைபட்டு நின்றன. திருப்பதியில் ஒவ்வொரு நாளும் கண்ணீரில் மூழ்கிய ஒவ்வொரு யுகம் என்பது போல் ஊர்ந்து சென்றன. கரையில் விழுந்த மீனை போல் துடிக்கும் மனதுடன் எவ்வாறு படிக்க முடியும்? அந்த சமயத்தில் அம்மாவின் கடிதம் ஒன்று வந்தது. அன்பு மகனே, அம்மா எப்பொழுதும் மகனுடன் இருக்கின்றேன். நீ அம்மாவிடமிருந்து எங்கோ தூரத்தில் இருப்பதாக அம்மாவுக்கு தோன்றவில்லை. குழந்தாய், உன் தவிக்கும் இதயத்தை அம்மா காண்கிறேன். மகனின் அழுகையை அம்மா கேட்கிறேன். அன்பு மகனே, இந்த உலகம் மிகவும் அழகானது. பூக்களும் பறந்து விரிந்த கடலும், பறவைகளும் விரிந்த ஆகாயமும், மரங்களும் செடிகளும் காடுகளும் மலைகளும் மலைச்சரிவுகளும் எல்லாம் இவ்வுலகில் இருக்கின்றன. இறைவன் இப்பூமியை மிக அழகாக வைத்திருக்கின்றார். அனைத்திலும் அவரை பார். எல்லா ஜீவஜாலங்களின் மூலமும் அவர் மீது அன்பு செலுத்து. உன் பகவானிடம் இருந்து உன்னை பிரிக்கும் வரப்பை வெட்டி நீக்கிவிடு. மகனின் மனம் இடைவிடாமல் அவரை நோக்கி செல்லட்டும். மகனே, இவ்வுலகில் மோசமானதென எதுவும் இல்லை. எல்லாம் நல்லவைதான். நல்லவற்றையும் எதிலும் நன்மை நிறைந்த பாகத்தையுமே காண். அன்பு மகனே, உன் இதயமலர் மலர்ந்து அதன் நறுமணம் நாட்புறமும் பரவட்டும். அன்பு மகனின் அம்மா. பிரபஞ்சம் நிசப்த நித்திரையில் ஆளும் பொழுது பாலுவின் மனம் ஏங்கி தவிக்கும். இதோ மெல்ல தவழ்ந்து வரும் தென்றல் என் அம்மாவின் உடலை தொட்டு வருவதல்லவா? ஆகாயத்தில் புன்னகை பூக்க நிற்கும் சந்திரனும் தாரகைகளும் அம்மாவை காணுமல்லவா? பெய்து தீராத மழை மேகமாக மாறிய இதயத்தின் கண்ணீர் துளிகள் கவிதைகளாக மாறின. தாரகைகளே, கீழே வருவீர்களா? தாலாட்டு பாட அம்மா இருக்கின்றார். தீராத அன்பின் ஊற்றாக விளங்குபவள், தேடும் மனங்களுக்கு குளிர் நிழலாக இருப்பவள். மௌன ராகங்களும் பாடி இவ்விரவில் மௌனமாய் வீசி வரும் தென்றலே, மிக இனிமையாய் இயம்பியது என்ன நீ? இனிமை நிறைந்த என் அம்மாவின் கதைகளோ சூரியனும் சந்திரனும் உதித்து அஸ்தமிக்கின்ற நீல மேகங்களிடையே மெல்ல உங்களுக்கு திவ்யமாம். இந்த ஒளி அளித்த அம்மாவை காண ஆவல் இல்லையா? அம்மாவை நினைவூட்டும் பொருட்களை காணும் பொழுது அம்மாவுடன் கழித்த இனிய நாட்கள் நினைவுக்கு வர பைத்தியமே பிடித்து விடுமோ என்று பாலுவுக்கு தோன்றியது. உணவும் உறக்கமும் இல்லாமல் போயிற்று. தேர்வில் என்னவோ எழுதி வைத்தார். 2 வருடத்திற்குரிய தேர்வுகளையும் ஒரே சமயத்தில் எழுதுமாறு அம்மா கூறியிருந்தார். அதன்படி செய்யாமல் முதல் வருட தேர்வை எழுதியதும் ஆசிரமத்துக்கு திரும்பி செல்ல மனம் அவசரப்பட்டது. அம்மாவின் விருப்பத்தை அறிய 3 முறை திருவுள சீட்டு போட்டு பார்த்ததும் தேர்வை எழுதி முடிக்க வேண்டும் என்ற சீட்டே கிடைத்தது. ஆனால் அதை பொருட்படுத்தாமல் பொருட்களை எல்லாம் எடுத்து வைத்தார். உடைந்து போன சோப்பு பெட்டியின் சிறு துண்டையும், பொருட்களை கட்ட உபயோகித்த காகிதத்தையும், சணலையும், எரிந்த தீக்குச்சிகளையும், எரிந்து தீர்ந்த ஊதுபத்தின் குச்சியையும் கவனமாக எடுத்து பையுக்குள் வைத்து கொண்டார். எனக்கு இவ்வளவு பிரிவு துயர் இருக்கும் பொழுது அம்மாவின் திருக்கர ஸ்பர்ஷம் பெற்ற இவையும் வருந்தாவா
இங்கே விட்டு சென்றால் இவையும் என்னை போல் அழாதா என்று எண்ணிய பாலு இவ்வாறு செய்தார். மறுநாள் ஆசிரமத்தை அடைந்த பொழுது பாலுவை கண்ட வேணு, பாலு மனம் சோர்ந்து விட்டான் என்றும் அவன் நாளை இங்கு வருவான் என்றும் நேற்றுதான் அம்மா கூறினார் என்றார். அம்மாவின் மடியில் விழுந்து வாய்விட்டு அழுத பாலுவை அம்மா சமாதானப்படுத்தினார். கடைசியாக அம்மா, இந்த அன்பும் ஏக்கமும் நல்லவைதான். ஆனால் மகனே, சாதகனின் இதயம் அன்பும் கருணையும் நிறைந்ததாக இருந்தால் மட்டும் போதாது. அத்துடன் பிரளய அக்னியை தடுக்கக்கூடிய சக்தியும் தைரியமும் எந்த சூழ்நிலையையும் வெற்றி கொள்ளும் ஆற்றலும் அவனுக்கு இருக்க வேண்டும். நாளையே நீ புறப்படு, தேர்வை முழுமையாக எழுத வேண்டும். பாக்கியை அம்மா பார்த்து கொள்கிறேன் என்று கூறினார். இரக்கம் சிறிதுமில்லாமல் போல் தோன்றிய அந்த அன்பு கட்டளைக்கு முன்னால் தலை வணங்கி பாக்கியுள்ள தேர்வுகளையும் எழுதுவதற்காக மறுநாளே பாலு திருப்பதிக்கு பயணமானார். குறிப்பாக எதையாவது படித்து தேர்வு எழுதினார் என்று சொல்ல முடியாத அந்த சூழ்நிலையிலும் முதல் வகுப்புக்கு மிக அருகில் மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்ற போதுதான் அம்மா கூறியதன் பொருள் பாலுவுக்கு விளங்கியது. அகங்காரம் மற்றும் பற்றின் காரணமான கண்ணீரை துடைத்து அழாதே என்று சொல்லி ஆறுதல் வழங்கி உள்ளத்தில் மறைந்து கிடக்கும் அன்பின் தீப்பொறியை ஊதி எரிய வைத்து மனதை சுட்டு சாம்பலாக்கி ஆனந்த கண்ணீர் வடிக்க அம்மா கற்பிக்கின்றார். அம்மா சிறிய சிறிய சுகங்களை பெற சிறிய சிறிய கஷ்டங்கள், அதுபோல மிகவும் உயர்ந்த சுகமான இறை அனுபூதியை பெற மிகவும் பெரிய வேதனையை நாம் கடந்து செல்ல வேண்டும். முதல் வேதனை முடிவில்லாத பலனளிக்காத வேதனையாக தொடரும். இரண்டாவது வேதனை வேதனையின் எல்லையாக இருந்த பொழுதும் அதை தாங்கிக் கொள்ளும் மன உறுதியும் சக்தியும் இருந்தால் அத்துடன் சகல வேதனைகளையும் முடிவடையும். பின்னர் பரமானந்தம் மட்டுமே எஞ்சி நிற்கும். வாழ்வே முடிவில்லாத விழாவாக மாறும் என்று சொல்வதுண்டு. ஓகேடா, இதோட பார்ட் 2. அடுத்தது பார்ட் 3 இருக்குடா. அடுத்த வெள்ளிக்கிழமை போடுறேன். ஓகே, நம்ம ஷோயா வாழ்க வளமுடன். மனமே உனக்கு சொந்தம், ஒருவரும்